ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் லாஸ்ட் டைம் ரிவிஷன் வந்து நேத்திலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும். நான் ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 டேஸில் வந்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் முடிச்சாகணும். ஏன்னா நமக்கு இப்போ டைம் இல்லை, நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நேத்திக்கு நான் மேக்ஸிமம் முடிச்சிட்டேன். அதாவது ஹிஸ்ட்ரியில் எல்லாமே முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. இண்டஸ் குப்தாஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நான் முடிச்சிட்டேன். நேத்திக்கு வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் படிக்க எடுத்திருக்கிறது வந்து ஐஎன்எம் தான் எடுத்திருக்கேன். ஐஎன்எம்லேயும் பார்த்தீங்கன்னா நேத்திக்கே நான் வந்து காந்தியன் எரா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு அந்த இதுவும் முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறமா சில லெசன்ஸும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன் ஐஎன்எம்லையும். ஐஎன்எம்மில் முடிக்காமல் இருக்கிறத தான் இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன். இது எல்லாமே வந்து ஹெவியான டாபிக்ஸ் தான். பார்க்கறதுக்கு புக்கு தான் சின்னதாக இருக்கும், மற்றபடி உள்ளே படிக்கிறதுக்கு நிறையவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சோஷியோ ரிஃபார்ம் மூமெண்ட், அப்புறமா ரோல் ஆஃப் ஐஎன்எம், அதாவது ரைஸ் ஆஃப் ஐஎன்எம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 4 புக்கையும் முடிச்சுட்டா இன்னையோட வந்து எனக்கு ஹிஸ்ட்ரியே முடிஞ்சிடும். ஆனால் 4 புக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், உள்ளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கும். இருந்தாலும் எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுதோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னையோட வந்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் ரிவிஷன் முடியுது. ஃபாஸ்ட் ரிவிஷனால் கடகடன்னு நான் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷன் வேறு. ஸோ உட்காந்து ஒவ்வொரு லெசனையும் பொறுமையாக படிக்கிறதுக்கான டைம்லாம் கிடையாது. நம்ம ஃபாஸ்ட்டாக தான் ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஐஎன்எம் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி டைம் வந்து இங்கே 8:30 ஆக போகுது. ஸோ குயிக்காக வந்து ஒவ்வொரு லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்குள்ளால கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் முடிஞ்சிடும். ஆனால் வந்து எல்லா லெசனுமே வந்து ரொம்ப சில லெசன் ஈஸியாக இருக்கும், சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து முடிக்கிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ ஃபஸ்ட்டு வந்து சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி தான் நான் படிக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. இந்த லெசன்லாம் ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் ஆரம்பமெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், போக போக தான் கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள், லேட்டர் சோழா அண்ட் பாண்டியா. இது வந்து ரொம்ப, அதாவது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பேஜஸ் வந்து ரொம்ப நிறைய பக்கமாக போகிறதுனாலே நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி மடியாக இருக்கும். மற்றபடி லெசன் எல்லாம் ஈஸி தான், ஆல்ரெடி படித்தது தான் இங்கேயும் வரும் கொஞ்சம். ஆனால் பேஜஸ் தான் நிறைய இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பமெல்லாம் எப்போவுமே ஈஸியாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க, போக போக தான் கஷ்டமாக இருக்கும். சரி, படிக்க ஆரம்பிக்கலாம் வாயை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு. நான் படிக்க ஆரம்பித்து 1 மணிக்கூர் ஆக போகுது பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக 8 மணி கழிஞ்சாப்பில் ஆரம்பித்தேன், மணி 9 கழிஞ்சாச்சு. ஸோ 1 மணிக்கூர் கிட்ட ஆயாச்சு. நான் என்னெல்லாம் படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் வந்து படிச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படின்னா சவுத் இண்டியன் கிங்டம்ஸும் முடிச்சுட்டேன். இனிமேல் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் சவுத் இந்தியா, அதாவது லேட்டர் சோழா பாண்டியா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து லேட்டர் சோழா முடிச்சுட்டேன். இனி லேட்டர் பாண்டியா மட்டும்தான் இருக்குது. அது வந்து ஒரு பேஜ் தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. இதை வந்து முடிச்சுட்டா இந்த லெசனும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 11th ஒரு 2 லெசன் இருக்குது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து தான் படிக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. நல்லா பசிக்கி, அதனால் இதை ஒன்றையும் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு தான் 2வது படிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ படிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இதை. பார்த்துக்கோங்க. இனி பார்த்தீங்கன்னா 11th வந்து ஒரு 2 லெசன் இருக்குது, முடிச்சாச்சுன்னா இந்த புக்கு முடிஞ்சிடும். ஆனால் நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இப்போ சாப்பிட்டுட்டு வந்து 11th இருக்கிற இந்த ஒரு லெசன் தான் முடிக்க போகிறேன். எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா 11th 5th லெசனாக இருக்குது. இந்த லெசன் தான் நான் இப்போ முடிக்க போகிறேன். இது கொஞ்சம் ஈஸி தான், இதை சட்டுன்னு முடிச்சிடலாம் பார்த்துக்கோங்க. ஆனால் லேட்டர் சோழா லேட்டர் பாண்டியா இப்போ நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே இதை தான் படிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருக்குது, டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போதைக்கு இதை படிக்காமல்
11th 5th லெசனை முடிச்சுட்டு கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு தான் படிக்கலான்னு இருக்கேன் பார்த்துக்கோங்க. இதில் மொத்தம் ஒரு 7-8 லெசன் இருக்குது. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த 11th கூட படிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம 4 புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு லெசனில் வந்து தேங்கி நின்றக்கூடாது பார்த்தீங்களா, அதனால் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன். நான் படிக்க ஆரம்பித்து கரெக்டாக 1 மணிக்கு ஒரு ஆயாச்சு பார்த்துக்கோங்க. இனி நான் சாப்பிட்டுட்டு வந்து தான் இனி படிக்க போகிறேன். சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்தேன் பார்த்துக்கோங்க. மணியை பாருங்கள் 10 ஆயாச்சு. இவ்வளோ நேரம் சாப்பிட்றதுக்கானலாம் கேட்காதீங்க. வாயை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன் பார்த்துக்கோங்க. நேரம் ஆகி போச்சு. இனிமேல் வந்து எங்கேயுமே போக வேண்டாம். ஃபுல்லாக உட்காந்து படிக்க வேண்டியது தான். இனிமேல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே கிடையாது. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த 11th வந்து 5th லெசன் 11th 5th லெசன் எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா, இந்த லெசன் தான் படிக்க போகிறேன். இதை முடிச்சுட்டு இனிமேல் வந்து நான் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் படிக்க ஆரம்பிச்சிடுவேன் பார்த்துக்கோங்க. சரி, நான் வந்து இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது, டைம் வேஸ்ட் பண்ணாமல். லெவன்த்தில் 5th லெசன் படிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே வெளியே கிளம்பி வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. வீட்டில் தேங்காய் தொளிக்கக்கூடிய கம்பி இருக்கு பார்த்தீங்களா, அது நாசாகி போச்சு. அதனால ஒழுங்குனே சரியில்ல, ஒரு அண்ணாச்சிட்ட கொண்டு நல்லாக்கா கொடுக்கறதுக்கு வந்தேன். நின்று வாங்கிட்டு போயிடலாம் தான் நின்றுட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. அவங்க சொன்னாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால இனி மத்தியானம் மறுபடியும் கிளம்பி வரணும் பார்த்துக்கோங்க. அவங்க நல்லாக்குனதை வாங்குறதுக்கு வேண்டி. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஒழுங்குனே சரியிலோட பாலம். அப்படியே கிளம்பி நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. இனிமேல் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். 11th படிக்கிறதுக்கு என்ன மடிச்சுட்டு பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளோவில் படிச்சுட்டு இருந்தேன், அது பாதியிலே அப்படி விட்டதுனால இனி படிக்கிறதுக்கு சரியா இருக்கு. அதனால வந்து கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 11th படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ்லேயே வந்து ஒரு 7-8 லெசன் இருக்குது. அதை நான் முடிக்க நேரம் கரெக்டாக எனக்கு ஃபோன் வரும். மறுபடியும் அந்த கம்பியை வாங்குறது வேண்டி கிளம்பணும் பார்த்துக்கோங்க. அந்த நேரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம், இனிதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ தான் வீட்டுக்கு வந்து படிக்கவே போகிறேன் பார்த்துக்கோங்க. டைமை பாருங்கள், ஆல்ரெடி 12 ஆக போகுது. இவ்வளோ நேரம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு அங்கேயும் அலைஞ்சதுனால. சரி பரவாயில்ல, இனிமேலாவது ஒழுங்காக படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் தான் படிக்க போகிறேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா வேதிக் கல்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாஸ்ட்டாக படிச்சிடலாம். இதெல்லாம் ஈஸியான லெசன் தான். இந்த புக்கில் மொத்தம் வந்து ஒரு 8 லெசன் கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக படித்தா ஒரு 1 மணிக்குள்ளால இல்லைனா 2 மணிக்குள்ளால முடிக்கலாம். படிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் நான் படித்து முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு 4 லெசன் தான் பேலன்ஸ் இருக்குது. நான் அதையுமே வந்து படிச்சுடுவேன் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் கொடுத்த தேங்காய் தொளிக்கக்கூடிய கம்பியை தான் வாங்க கிளம்புனேன் பார்த்துக்கோங்க. தனியாக போக மடிச்சிட்டு எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. அதான் வெளியில் தேங்காவை காய வச்சுருந்தாங்க, அதுதான் எடுத்து வச்சுட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்குள்ளே தேங்காய் காய்ச்சதுக்கு வேண்டி தேங்காவை காய வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு போகலன்னா காக்கா கொஞ்சம் கோழி கொஞ்சம் ஆளு கொஞ்சம் பங்கு போட்டு தின்றுவாங்க பார்த்துக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். தேங்காய் தொளிக்கக்கூடிய கம்பியை வாங்கிட்டு அப்படியே வாயை பார்த்துட்டு நின்னேன் பார்த்துக்கோங்க. அப்போ 2 அண்ணன்மார் அழகாக மீன் பிடிச்சிட்டு நின்னாங்க. அந்த அண்ணன்ட்ட என்னை கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டா அப்படின்னு, அவங்களும் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அதான் அவங்கள அழகா கேப்சர் பண்ணி. அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா மீனு கூட போராடிட்டு இருக்காங்க. ஒரு மீனும் சிக்கன பாடு இல்ல. கிடைச்சிட்டா இங்க எங்கம்மா எடுக்காரு மீன் இல்லை, எங்க எடுத்தாரு கிடச்சிட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு எடுக்காரு. வந்துட்டேன்.
மீன் இல்லை வேற என்னத்தையும், அது குப்பை என்னத்தையும் கிடக்கும்ல, அது சிக்கி வருமாறு. ரொம்ப நேரமாக போடாங்க, ஒன்றும் மாட்டின போல தெரியல பத்தியா. நானும் ஒரு மீனாவது பார்ப்போன்னு பார்க்கேன். சரி போமா பின்ன. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் நான் முடிச்சிட்டேன். ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோஷியோ ரிஃபார்ம் மூமெண்ட்டும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜும் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 4 லெசன் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த 4 லெசனுமே இனிமேல் நைட்டு நான் எப்படியுமே படித்து முடிச்சுடுவேன் பார்த்துக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டடி பிளானை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.